Hi friends, போன வீடியோவில் நம்ம மார்ஜினல் காஸ்டிங் பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதை வச்சு ஒரு மாடல் சம் எப்படி எக்ஸாமில் வரும் அப்படின்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துருக்காங்க 2014-2015 சேல்ஸ் 2 இயருக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் 2 இயருக்கும் கொடுத்துருக்காங்க. PV ரேஷியோ, பிரேக் இவன் பாயிண்ட்டு, சேல்ஸ் required to earn a profit of 40,000, profit when sales are 2,50,000, margin of safety at a profit of 50,000, வேரியபிள் காஸ்ட் ஆஃப் 2 பீரியட். இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு PV ரேஷியோ ஃபார்முலா என்ன சொன்னேன்? கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100 சொன்னேன். இல்லைன்னா சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் சொன்னேன். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, இங்கே சேஞ்ச் இன் ப்ராஃபிட் எப்படி 5,000னா ஃபஸ்ட்டு 20,000 இருந்திருக்கு, 25,000 சேஞ்ச் ஆயிருக்கு, 25,000 மாறி இருக்குது. எவ்வளோ கூடி இருக்குது? 5,000 கூடி இருக்குது. ஸோ அப்போ அதுதான் சேஞ்ச். அதே மாதிரி தான் இங்கே 1,50,000 இருந்திருக்கு, 1,70,000 மாறி இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் 20,000 தான் இங்கே வந்து சேஞ்ச். இன்ட்டு 100னா PV ரேஷியோ ஃபார்முலா கிடச்சிச்சு. அடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா பிரேக் ஈவன் சேல்ஸ், அவ்வளோதான். பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து எதுலன்னு மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் வேல்யூனே எடுத்துக்கலாம். எப்போவுமே அப்படி தான் எடுக்கணும். இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபார்முலா வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை PV ரேஷியோ. அதான் வந்து பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா. ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து சேல்ஸ் இன்ட்டு PV ரேஷியோ மைனஸ் ப்ராஃபிட். இது வித்தியாசமாக இருக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஃபார்முலா தான், நான் உங்கள்கிட்ட பேசிக்ஸில் சொல்லலை. இல்லைனா நீங்கள் PV ரேஷியோ ஃபார்முலா வச்சு பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா வச்சு அதை டிரைவ் பண்ணலாம். இல்லைனா இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சேல்ஸ் இன்ட்டு PV ரேஷியோ மைனஸ் ப்ராஃபிட். இங்கே சேல்ஸ் வந்து 1,50,000 இன்ட்டு PV ரேஷியோ 25% கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் ப்ராஃபிட் வந்து 20,000. இதுதான் வந்து இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட்டு. இப்போ அடுத்து பிரேக் ஈவன் சேல்ஸ் ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை PV ரேஷியோ. அடுத்து சேல்ஸ் ரெக்வயர்ட் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 40,000. இதோட ஃபார்முலா என்னன்னா ஃபிக்ஸட் காஸ்ட். எப்படினாலும் எது என்ன அர்த்தம்னா, நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேசிஸில் மாறாதது தான் ஃபிக்ஸட் காஸ்ட். இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 70,500 கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் டிசைர்டு ப்ராஃபிட் வந்து 40,000 கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை PV ரேஷியோ போட்டால் சேல்ஸ் ரெக்வயர்டு வந்துடும். அடுத்து ப்ராஃபிட் அட் சேல்ஸ் அப்படியே ரிவர்ஸில் போடணும். சேல்ஸ் இன்ட்டு PV ரேஷியோ மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். சேல்ஸுங்கிறது 2,50,000 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு PV ரேஷியோ 25% வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபிக்ஸட் காஸ்ட்டும் 70,500 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ப்ராஃபிட் அட் சேல்ஸ் 2,50,000 வந்து 45,000. அடுத்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அட் ப்ராஃபிட் ஆஃப் 50,000. ப்ராஃபிட் 50,000 இருந்துச்சுன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா என்ன சொன்னேன்? ப்ராஃபிட் பை PV ரேஷியோன்னு சொன்னேன். ப்ராஃபிட்டுங்கிறது 50,000 கொடுத்துட்டாங்க, PV ரேஷியோ 25%. ஸோ இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. வேரியபிள் காஸ்ட்னா ஃபஸ்ட் சேல்ஸ் 1,50,000 இன்ட்டு PV ரேஷியோ கிடையாது. நான் என்ன சொன்னேன்? PV ரேஷியோலேருந்து 100ல் சப்ராக்ட் பண்ணால் வர டிஃப்ரென்ஸ் தான் வேரியபிள் காஸ்ட்னு சொன்னேன். ஏன்னா S = C = S - V. அப்போனா V = S - C. C தான் இங்கே வந்து கான்ட்ரிபியூஷன், ஓகேவா? அப்போனா அந்த C தான் வந்து PV ரேஷியோ. அதனால தான் இங்கே என்ன ஆகுதுன்னா, கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம வந்து PV ரேஷியோவாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ PV ரேஷியோ இங்கே 25%. ஸோ 25 போக டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தான் வேரியபிள் காஸ்ட். அதனால தான் வேரியபிள் காஸ்ட் ஃபார் 2011 வந்து போன வருஷம் சேல்ஸ் இன்ட்டு 75%. வேரியபிள் காஸ்ட் ஃபார் கரண்ட் இயர் வந்து 1,70,000 இன்ட்டு 75%. இது வந்து கரண்ட் இயர் சேல்ஸ். எப்போவுமே இந்த மாடலில் ஒரு சம் வரும். இன்னொரு மாடல் இருக்குது. அந்த மாடலில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முக்கியமாக இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் இந்த பிரேக் ஈவன் சேல்ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் எதுவாக இருந்தாலும் இன் யூனிட்ஸ் இன் வேல்யூ மென்ஷன் பண்ணலைன்னா இன் வேல்யூ தான் எடுத்துக்கணும். கம்பல்சரியாக இன் வேல்யூ தான் எடுத்துக்கணும். இந்த சம் ரிலேட்டட் இல்லை இந்த மாடல் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.